அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இன்ஸ்டண்ட்டாக நெய்யப்பம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாமா? இதுக்கு அரிசி எதுவும் ஊற வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு அரிசி மாவு இருந்தாலே போதும். அப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ எடுத்துகிட்டு முழுசாக அதை நிறக்க வெள்ளத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதில் தூசி மண் ஏதாவது இருக்கும். அதனால் இதை கரைச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் கூட அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியாக உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுனா, கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்வீட்டுங்கிற போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி ஆற வச்ச வெள்ளை கரைசலும் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் ஆகிடும். ஸோ இது சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல மையை அரைச்சி கொண்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு பொருட்கள் சேர்க்க போகிறோம். இப்போது இதில் பச்சரிசி மாவு, வறுத்த மாவாக இருந்தாலும் பெட்டர். பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் டம்ளரோ இல்லை கப் எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நான் எந்த தண்ணி சேர்த்துருக்கேன்னா வெள்ளை கரைசல் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே தண்ணி அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவு இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நல்ல மையை அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கணும். இப்போ இது இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மாவோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பனியாரக்கல்லே ஒட்டிக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உள்ளே வேகவே வேகாது. ஸோ இது கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் உடனடியாகவும் இந்த அப்பத்தை ரெடி பண்ணலாம். பட் ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்கள் விருப்பம் தான். இப்போ 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தும் ஊற்றலாம். பட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும், எனக்கு அப்பம் சாஃப்டாக வேணும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்து கலந்துக்கலாம். சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா புளிச்ச இட்லி மாவு ஒரு கரண்டி இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இது நெய்யப்பங்கிறதுனால இந்த மாவுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குழிப்பணியார சட்டியை வச்சுட்டு அப்பத்தை ரெடி பண்ண வேண்டியதான். இதுக்கு முதல்ல நம்ம குழிப்பணியார சட்டியில் நெய் விட்டுக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். பட் நெய்யப்பங்கிறதுனால நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மாவு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா நிறக்க ஊற்றாதீங்க. ஒரு 3/4 வாசி வரைக்கும் ஊற்றினா போதும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றினாலும் நிறைய மாவாக இருக்கும். இப்போ நடுவில் மட்டும் மாவாக இருக்கும்போதே நீங்கள் திருப்பி போடணும். ஃபுல்லாக குக்கார அளவுக்கு விட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் மாவாக இருக்கும்போது திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பால் மாதிரி அந்த பந்து மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். எல்லா சைடும் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அரிசி எதுவும் ஊற வைக்காமல் சட்டுன்னு இந்த நெய்யப்பத்தை செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.